விடுதலையின் நேரம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது கூட நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு பகுதியில் வாசிக்க கேட்போம். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. பிரியமானவர்களே, நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? தூங்கிக்கிட்டு இருக்கிறோமா இல்ல விழித்துக் கொண்டு இருக்கிறோமாங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா 2 வகையான தூக்கம் உண்டு. ஒண்ணு, உடல்ல சத்துவம் இல்லாதனால, பலன் இல்லாதனால, வியாதி நிமித்தமாக தூங்குறது ஒரு காரியம் இருக்குது. இன்னொன்னு, ஆவியில, அதாவது நம்முடைய ஆத்துமா தூங்கி கொண்டு இருக்கிறது ஒரு காரியம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில எந்த தூக்கத்துல நம்ம இருக்கிறோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. ஒரு சந்தோஷத்தை பெற முடியாது, சமாதானத்தை பெற முடியாது. நித்திய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த நாளில கூட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, ஆவியில எப்போதும் நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்படின்னா நமக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் நம்ம என்ன செய்ய முடியும், அர்த்தமாக்க முடியும். நம்ம நித்தியத்துக்கு போக விடாதபடி, நித்திய வாழ்க்கையை சுதந்திரிக்க விடாதபடி தடை செய்கிற எல்லா பொல்லாத பிசாசின் சகல சதி ஆலோசனைகளையும் திட்டங்களையும் முறியடிக்கணும் அப்படின்னாச்சுன்னா ஆத்மாவில எப்போதும் என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்போ தூங்குறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மாவில ஆலயத்துக்கு சரியான நேரத்துக்கு போக விடாதபடி, இல்ல ஜெபிக்க விடாதபடி, வேதத்தை வாசிக்க விடாதபடி, வேதத்தை தியானிக்க விடாதபடி, பல விதமான சூழ்நிலைகள்ல ஆண்டவரை விட்டு நம்மளை என்ன செய்வோம், அப்படியே பின்னாடி தள்ளி கொண்டு போயிடுவோம் பிசாசு. அப்படி இல்லாதபடிக்கு நம்ம எப்பவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்க வேண்டும். அப்படி விழித்திருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம என்ன செய்யணும், சுதந்திரிக்க முடியும். இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா மனுஷனுக்கும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். அவருடைய பொக்கிஷ சாலையிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம நிச்சயமாக என்ன செய்யணும், ஆத்மாவில, நம்முடைய ஆவியில எப்போதும் விழித்திருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அதாவது அந்த வேத வசனத்துல நாம் தியானிக்கிறோம், என்ன செய்ய, விழித்திரு அப்படின்ட்டு. நம்ம விழித்திராதபடிக்கு நம்ம வாழ்க்கையில தூங்கிக்கிட்டே இருந்தோம். ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ நமக்கு ஆகாரம் கிடைக்குது, சாப்பிட இடம் இருக்குது, இல்ல தூங்குறதுக்கு இடம் இருக்குதுன்ட்டு நம்ம பாட்டில் நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமாக இருந்தோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம ஆத்ம ரட்சிப்பை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்முடைய வாழ்க்கையில காண முடியாது. அந்த நித்திய வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ஆண்டுடைய ரகசிய வருகையில மறுரூபமாக்க முடியாம நம்ம போய் விடுவோம். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆத்மாவில விழித்திருக்கிறவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஜெபத்துல தரித்திருக்கிறவர்களாக எப்போதும் என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக நம்ம என்ன செய்யணும், காணப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இப்போ எல்லாம் ஜெபிப்போமா? இந்த வருஷத்துல கடைசி நாட்கள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, இனி வரும் நாட்கள்ல, இல்ல இனி பிறக்க போகிற நாட்கள்ல, பிறக்க போகிற வருஷங்களில கர்த்தர் நம்மை ஒரு விழித்திருக்கிற பிள்ளைகளாக, ஜெயங்கொள்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்துல எல்லா போராட்டங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம விழித்திருக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம ஜெபிப்போம். அந்த வேளையில கூட எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த வேளையில கூட அப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியில விழித்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க என் தேவனா கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தூங்குறவர்களாக இல்லாமல் அப்பா விழித்திருந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, எப்போதும் உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்களாக, பிசாசின் சகல தந்திரங்களுக்கும் இவர்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க என் தேவனா கர்த்தரை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகள் முழுமையாக சுதந்திரிக்க என் தேவனை கர்த்தனை கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். அப்பா, ஆத்மாவில விழித்திருக்கும் போது எந்த விதமான வியாதியோ, பலவீனங்களோ, கடன் பிரச்சனைகளோ, கடன் சுமைகளோ, பில்லி சுனிய கட்டுகளோ, மை மாந்திரியங்களோ எதுவும் நம்முடைய பிள்ளைகளை நெருங்க முடியாதப்பா. ஏன்னா உங்க வல்லமை தகப்பன் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு இருக்குன்னு விசுவாசிக்கிறோம். நீங்க அப்படியே நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க, உங்க அக்கினி கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. இது புதிய தகப்பனே அல்லேலூயா. வருஷத்துக்குள்ள நம்முடைய பிள்ளைகளை அடுத்த வருஷம் கடந்து செல்லும் போது அப்பா ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களா இருக்கணும் ஐயா. நீங்க வைத்திருக்கிற அப்பா முழு ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், உலகப்புறமான ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகள் பெற்று உமக்கு சாட்சியாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக எப்போதும் உமக்கு நிலைத்திருக்க என் தேவனை கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, சிறியோர் முதல் பெரியோர் வரை அப்பா உமையே பற்றி கொள்ள, உடைய நாமத்தையே மகிமைப்படுத்த நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக நல்ல சுகத்தோடு பலத்தோடு அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எப்போதும் ஆவியில நிரம்பி வல்லமையோடு வரங்களோடு உமக்கென்று வாழ கனி கொடுக்க
என் தேவனை கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடநேற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ற புஸ்தகத்தில் 601 முதல் 700 முடிய உள்ள வாசங்களை சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெறுவோம். கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தான் பெற்ற அற்புதத்தை அறிவிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பசியுள்ளவனை நன்மைகளினால் நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்மை பின்பற்றுகிறவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆவர் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆவர் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறவன் சொன்னபடியே ஆகும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என விசுவாசியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசிக்கும் போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனுடைய குறையை அவனுக்கு மன்னியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கள்ள கிறிஸ்துகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தலைமுறை தலைமுறைக்கும் இரக்கமுள்ளவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை தரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். விடுதலை கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பொறுமையினால் ஆத்துமாவை காத்து கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சீஷர்களின் கால்களை கழுவினவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்திலிருந்து இறங்கின அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். காணாதவர்கள் காணும்படி வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் இடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வார்த்தையை கை கொள்கிறவன் மரணத்தை காண்பதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவை கனம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவ வசனங்களை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல நிலமாய் என்னை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நல்ல விதை விதைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். 100 பலன் கொடுக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை குறித்து சாட்சி கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் போகிற இடத்துக்கு வர உங்களால் கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிரசின் மேல் அநேக கிரீடங்களுடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய நாமத்தை எங்கள் நெற்றியில் போட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு எங்களை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தத்தினால் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் சொந்த ரத்தத்தினாலே எங்களை பரிசுத்தம் செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தூரமாய் இருந்த எங்களை உம்முடைய ரத்தத்தினால் அருகில் சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு தைரியம் உண்டாக செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம் மரணத்தினாலே பிசாசை அழித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியை பொழிந்தருளும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவி வரும்போது பலனடைவீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவி வரும்போது எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊழியக்காரர் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊழியக்காரிகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது கூட நாம் இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 701 முதல் 800 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சந்திரன் ரத்தமாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய முன்னறிவிப்பின்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மரண கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் வலது பாரசத்தில் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ வசனத்தை தைரியமாய் சொல்ல வைக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேதுரு மூலம் ஜனங்களை உணர்வடைய செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்கள் மத்தியில் மேன்மைப்பட வைக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புருஷர்களை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஸ்திரீகளை விசுவாசம் உள்ளவர்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பேதுரு மூலம் ஜனங்களை சொஸ்தமாக்கின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ராத்திரியில் சிறைச்சாலை கதவுகளை திறந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சிறைச்சாலையில் இருந்து அப்போஸ்தலர்களை வெளியேற்றின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவ வார்த்தை ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களின் உபத்திரவத்தை காண்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களின் பெருமூச்சை கேட்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களை விடுவிக்கும்படி இறங்கி வருகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சீனாய் மலையில் ஜீவ வாக்கியங்களை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனை தீட்டுள்ளவன் என்று சொல்லக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவனை அசுத்தன் என்று சொல்லக்கூடாது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நீதியை செய்கிறவனே உமக்கு உகந்தவன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாயாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வசனத்தை போதிக்க தைரியத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சிகளை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களை ஏற்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சந்தோஷத்தினால் எமது இருதயங்களை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சவுலை நோக்கி சடுதியாய் வானத்திலிருந்து தோன்றின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அதிசயங்களை காட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இக்கட்டான சூழ்நிலையில் திடன்கொள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிறவனுக்கு மகிமை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிறவனுக்கு கனத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மை செய்கிறவனுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களை நீதிமானாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை நீதிமான்களாக்க எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ மகிமையை அடைய செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவியாகிய எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தை நீதி நிறைவேற செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சரீரத்தை பாவத்திற்கு மறிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவியை நீதியின் நிமித்தம் ஜீவனடைய செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எமது பலவீனங்களில் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு எங்களுக்காய் வேண்டுதல் செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முதற் பேரானவர்களாய் எம்மை முன்குறித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதிகளிலிருந்து எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அளவிடப்படாத நியாய தீர்ப்புகளை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆராயப்படாத வழிகளை உடைய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தீமையை வெறுத்து விடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முழங்கால் யாவும் முடங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புறஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜனங்களே எல்லாரும் கர்த்தரை புகழுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய சாட்சியை எங்களுக்குள் ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புளிப்பு அல்லது பாவம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். புதிதாய் பிசைந்த மாவை போல் இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தமது வல்லமையினால் எங்களை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சோதனைக்கு தப்பிக்கொள்ள வழியை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆறுதல் செய்ய திராணி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உபத்திரவங்களில் ஆறுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு ஆறுதலை பெருகச் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமடைய செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நற்கரைகளில் பெருகச் செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கிருபையை பெருகச் செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கிருபை உனக்கு போதும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தின் சாபத்து நின்று என்னை மீட்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கிரமங்களினால் மரித்த என்னை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பாவங்களினால் மரித்த என்னை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதங்களில் உம்மோடு கூட என்னை உட்கார செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற உங்களது ஜெப தேவைகளுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களது விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 41 B/5, கைவண்டி தொழிலாளர் காலனி, இழுப்பூரணி போஸ்ட், கோவில்பட்டி 628502, தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா. எங்களது அலைபேசி எண்கள் 9866209222, மற்றொரு எண் 9862352721. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். பிசாசிடமிருந்து ஜெயம் பெறுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே புத்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் மற்றும் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புத்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865352721. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.